திமுகவின் 1000 கோடி டாஸ்மாக் முறைகேடு புகார், பாஜக போராட்டம், திருமாவரவேற்பு. திமுக விசிக கூட்டணியில் தொடரும் சிக்கல். விளம்பர திமுக அரசுக்கு எதிராக எழுந்திருக்கும் 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பாஜக சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் முற்றுகை போராட்டத்தை விசிக தலைவர் திருமாவளவன் வரவேற்றுள்ளது விசிக திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற திருமாவளவனின் பழைய வீடியோ அவரது எக்ஸ் தள பக்கத்தில் மீண்டும் ரீட்வீட் செய்யப்பட்ட போதே திமுக விசிக இடையிலான கூட்டணியில் பிளவு என்ற பேச்சு பூதாகரமானது. பின் வழக்கம் போல் அட்மின் மீது பழியை போட்டு திமுக விசிக கூட்டணி விரிசலை சிமெண்ட் போட்டு பூசி மூழ்கி இருந்தார் திருமாவளவன். இதையடுத்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை கண்டித்து மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்தினார் திருமாவளவன். மதுவிலக்கை கொண்டு வரும் வகையில் ஆளும் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே இந்த மாநாடு இருந்தது. அது மட்டுமின்றி இந்த மாநாட்டில் மது ஒழிப்பு நிலைப்பாட்டை கொண்ட அனைவரும் பங்கேற்கலாம் என அழைப்பு விடுத்த திருமாவளவன், மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருப்பதாகவும் வலியுறுத்தியிருந்தது. திமுக விசிக கூட்டணி பிளவு என்ற கருத்துக்கு மீண்டும் அனல் மூட்டும் விதமாக இது இருந்தது. ஆனால் திமுக அரசுக்கு எதிரான மதுவிலக்கு மாநாடு நடத்திய திருமாவளவன் மாநாட்டு மேடையில் மதுவிலக்கில் திமுகவுக்கும் உடன்பாடு இருக்கிறது என முழங்கியதை பார்த்த மக்கள் திமுகவுக்கு எதிரான மாநாடு என கூறிவிட்டு திமுகவுக்கே முட்டு கொடுத்தது திருமாவளவன் பேசுவதற்கு மாநாட்டை நடத்தாமலேயே இருந்திருக்கலாமே என்ற விமர்சனங்களை எழுப்பியிருந்தது. வேங்கை வயல் விவகாரத்திலும் பாதிப்புக்கு உள்ளான பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மூவரையே போலீசார் குற்றவாளியாக்கியது கூட்டணியில் இருந்தாலும் திருமாவளவனை கண்டனம் தெரிவிக்கும் அளவுக்கு கொதிப்படைய செய்தது. இதற்கெல்லாம் உச்சமாக 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் இருந்தும் நம்மால் இன்னும் கொடியேற்ற கூட முடியவில்லை என்ற நிகழ்ச்சி ஒன்றில் பகிரங்கமாகவே திருமாவளவன் வேதனையை கொட்டியிருந்தது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியது. ஆளும் கட்சியான திமுகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் விசிகாவுக்கு மரியாதையே இல்லை என்ற ரீதியில்தான் திருமாவளவனின் இந்த புலம்பல்கள் அமைந்திருந்ததாகவே அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்பட்டது. கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் என இருந்தாலும் சில மாதங்களுக்கு முன்பு திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பனை சந்தித்த போது பக்கத்தில் ஷோபா இருந்தாலும் திருமாவளவன் அமர்வதற்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்கப்பட்டது திருமாவளவனுக்கு திமுக கூட்டணியில் மரியாதையே இல்லை என்ற ரீதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்ததும் நினைவு கூறத்தக்கது. இப்படி பல சந்தர்ப்பங்களில் கூட்டணியில் இருந்தாலும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த திருமாவளவன் பின் அந்த நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்குவதும் தொடர்கதையாகவே நிகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது விளம்பர திமுக அரசுக்கு எதிராக எழுந்துள்ள 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பாஜக சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் முற்றுகை போராட்டத்தை வரவேற்றிருக்கிறார் திருமாவளவன். விசிகாவின் நிலைப்பாட்டுக்காக குரல் கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வரவேற்பதாகவும் கூறியிருக்கிறார். இந்த போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். மதுபானம் முற்றாக தமிழகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும், கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அடுத்த நொடியே அரசியல் காரணங்களுக்காக திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் நோக்கில் இந்த முற்றுகை போராட்டத்தை ஒரு உத்தியாக பாஜக கையாளுகிறார்கள் என்றால் எந்த முன்னேற்றத்தையும் காண முடியாது என கூறி தனது திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை வழக்கம் போல் மடைமாற்றி இருக்கிறார் திருமாவளவன். ஆனால் அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிற ஒரு உத்தியாக இதை கையாளுவார்களேயானால் அதில் அவர்கள் எந்த முன்னேற்றத்தையும் காண முடியாது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மது ஒழிப்பு கொள்கையை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்களா என்கிற கேள்வியும் இன்னொரு புறம் எழுகிறது. என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் அவ்வப்போது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து வரும் திருமாவளவன் கூட்டணியில் பிளவா என்ற கேள்விகள் எழும்போதெல்லாம் அதை மறுத்தே வருகிறார். பாஜகவின் போராட்டத்தால் விளம்பர திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க முடியாது என திருமாவளவன் சொல்லி இருந்தாலும் திமுகவின் டாஸ்மாக் முறைகேடு குற்றச்சாட்டுக்கு எதிரான திருமாவளவனின் நிலைப்பாடு திமுக விசிக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பதை மறுக்க முடியாது. இது 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்றே அரசியல் நோக்கர்களின் பார்வையாகவும் உள்ளது.